சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். பீரியட்ஸ் டைம்ல பெண்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகலாமா, விளக்கு ஏற்றலாமா என்பதை பற்றின இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரீசெண்டா சில பிரபலங்களின் வீடியோக்கள பார்த்து நம்ம சேனல் வியூவர்ஸ் நெறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் டைம்ல குலதெய்வ கோயிலுக்கு போலாமா? வீட்ல பூஜைகள் செய்யலாமா? அது மட்டும் இல்ல, ஒரு சில ராசிக்காரர்கள் கோயில்ல போய் விளக்கு போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது, நம்ம போய் குலதெய்வ கோவில்ல விளக்கு ஏற்றலாமா? அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதனால மட்டுமே இந்த தெளிவான பதிவுகள் உங்களுக்காக. நம்ம முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல. ஏன்னா, நவ கிரகங்கள் இருக்கு. 9 கிரகங்கள் இருக்கு. 9 கிரகத்திற்கும் இதுதான் பேருன்னு நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலேயே கண்டுபிடிச்சு தான் இந்த காலத்துல விஞ்ஞானிகள் 9 கோள்கள் இருக்கு. ஒவ்வொரு கோள்களும் இந்தந்த முறைகள் அப்படின்னு இப்ப சொல்றாங்க. ஆனா, இத நம்ம முன்னோர்கள் முன்னாடியே கண்டுபிடிச்சு கோவில்கள்ல அத ஒரு கடவுளாக வணங்கிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற முன்னோர்கள் நமக்காக சொல்லி வைத்த ஒரு சில விஷயங்கள் காலப்போக்கில் ஒரு சில மூட நம்பிக்கையோடு சேர்ந்து நம்ம கிட்ட வந்திருக்கு. அந்த மூட நம்பிக்கையை மட்டுமே ஒழிக்க வேண்டுமே தவிர, முன்னோர்கள் சொன்னது அனைத்துமே மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்கி வைக்க ஒருபோதும் முடியாது. இப்ப உள்ள வசதிகள் கூட அந்த காலத்துல இல்ல. அதனால பெண்கள பாதுகாப்பா நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதவிடாய் காலங்கள்ல கோவிலுக்கு வர வேண்டாம். ஏன்னா, அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய மரம், செடி, கொடிகள் இருக்கும். காடுகள் அதிகமா இருக்கும். அது குலதெய்வ கோவிலுக்கு போகணும்னா கொஞ்சம் காட்டு பகுதியில தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது அவங்க மேல ஒரு இரத்த வாடை அடிக்கும். இதனால மிருகங்கள் அவங்கள தாக்கக்கூடும். அப்படிங்கிறதுனால தான் அவங்கள கோவிலுக்கு வர வேண்டாம். நீங்க வீட்லயே பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்லி வச்சாங்க. பண்டிகை நாட்கள்லயும் ஓரமா ஒதுங்கிக்கோங்க. அதாவது பண்டிகை நாட்கள் அப்படின்னா, இப்ப உள்ள காலத்துல கொண்டாட்டம் மட்டுமே இருக்கு. அந்த காலத்துல பண்டிகை அப்படின்னாலே, அதற்கு ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடியே அதிக வேலைகள் இருந்துகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு பொங்கல் பண்டிகை அப்படின்னா, வீட வெள்ளை அடிக்கிறது, பரணியில உள்ள பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு விளக்குறது அப்படின்னு அதிக வேலைகள் இருக்கும். அப்ப பெண்கள் மாதவிடாய் ஆனபோது என்ன செய்வாங்க? "நீ ஓரமா இருந்துக்கோமா. நீ வேலை எதுவும் செய்ய வேணாம். நீ அமைதியா ரெஸ்ட் எடு. நாங்க பார்த்துக்கிறோம்" அப்படின்னு சொன்னது. அதுதான் காலப்போக்குல நீ தீட்டு, பண்டிகையில கலந்துக்க கூடாது அப்படிங்கிறது மருகி வந்தது. இப்ப பெண்கள் எல்லா பண்டிகையிலயும் கலந்துக்கிறாங்க. வீட்ல உள்ள அனைத்து பூஜைகளிலுமே கலந்துக்கிறாங்க. இது கண்டிப்பா ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான். உங்க வீட்ல ஒரு பெண் குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய ஒரு பண்டிகைக்கு ஒதுக்கி வைக்க முடியுமான்னா, கண்டிப்பா இப்போ உள்ள காலகட்டத்தில ஒதுக்கி வைக்க முடியவே முடியாது. அந்த பொண்ணையும் சேர்த்து வச்சு தான் நம்ம பண்டிகையில கொண்டாட்டத்தில் மட்டுமே நம்ம சேர்த்துக் கொள்வோமே தவிர, இப்ப பொங்கலுக்கு நீங்களே உங்க வீட்ட வெள்ள அடிக்கிறீங்க. நெறைய வேலை இருக்கு. அப்போ உங்க பொண்ணு பீரியட்ஸ் ஆனா என்ன செய்வீங்க நீங்களும்? "போம்மா நீ போய் ரெஸ்ட் எடு" அப்படின்னு தான் சொல்லுவீங்க. இதுதான் முன்னோர்கள் செய்ததும் அதேதான். அப்பன்னா நாங்க எல்லாம் பீரியட்ஸ் டைம்லலாம் குலதெய்வ கோவிலுக்கு போகலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அதுலயும் ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. எல்லா கோவில்கள்லயும் சரி, குலதெய்வ கோவில்ல, மற்ற கோவில்கள்ல எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, கர்ப்ப கிரகத்துல ஜன்னல் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஏன்னா, கர்ப்ப கிரகத்தில் இருந்து ஒரு சக்தி ஆற்றல் நம்மளை நோக்கி வரணும். அனைத்து ஆற்றல்களும் வெளியில சிதறி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா கோவில்கள்லயுமே கர்ப்ப கிரகத்துல ஜன்னல் வைக்காம இருந்தாங்க. இப்ப உள்ள பெண்கள், இப்ப உள்ள ஜெனரேஷன்ல உள்ளவங்க தாராளமா கேட்கலாம். "என்னங்க ஆற்றல் வரப்போது? என்ன அப்படிலாம் இருக்க போது?" அப்படிலாம் கேட்டீங்கன்னா, உங்க மனம் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருந்துச்சுன்னா, பக்கத்துல உள்ள கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா, கண்டிப்பா அந்த மனநிலைங்கிறது ஒரு மாற்றம் ஏற்படும். எதனால? ஒரு டாக்டர்ட்ட ஒரு உடம்பு சரியில்லன்னு போறீங்க. மாத்திரையோ, ஊசியோ போடுறாங்க. அதெல்லாம் சாப்பிட்டா உங்க உடம்பு சரியாகுது. ஆனா, மனசு சரியில்லன்னு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா, அந்த மனசு கொஞ்சம் நல்லா இருக்கே. அது எதனால? அந்த இடத்துல ஒரு நல்ல சக்திகள் இருக்கு. அத உங்க உடலும், மனமும் உணர்கின்றது. இதே தான் குலதெய்வ கோவிலுக்கும். இப்படி நல்ல சக்திகளை உணரும்போது, அந்த சக்தியில ஒரு ஹீட்னஸ் இருக்கும். அதாவது ஒரு வெப்பத்தன்மை இருக்கும்.
பெண்களோட கர்ப்பப்பை எப்படி பீரியட்ஸ் ஆகுதுன்னா, கர்ப்பப்பை அதிக வெப்பம் அடைந்து, அந்த வெப்பத்தின் மூலம் பீரியட்ஸ் வருது. மேலும் இப்ப நீங்க குலதெய்வ கோவிலுக்கு நேரா போய் கர்ப்ப கிரகத்துல பக்கத்துல போய் நிக்கிறீங்க பீரியட்ஸ் காலத்துல அப்படின்னா, அந்த சக்தியினால பெண்களுக்கு கர்ப்பப்பையில அதிக இரத்தப்போக்கு ஏற்படும். அப்படிங்கிறதுனால மட்டுமே நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னா, பீரியட்ஸ் டைம்ல குலதெய்வ கோவிலுக்கு வர வேண்டாம். கர்ப்ப கிரக பக்கத்துல நீங்க வராதீங்க. நீங்க வீட்ல இருங்க அப்படின்னு சொன்னது. இப்போ உள்ள காலகட்டத்துல நீங்க உங்க குலதெய்வ கோயிலுக்கு எல்லாரும் குடும்பமா போறீங்களா? உங்க குலதெய்வ கோவிலுக்கு நீங்க பீரியட்ஸ் டைம்ல போனாலும் உங்களால நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னா, நீங்க தாராளமாக போகலாம். ஆனா, கர்ப்ப கிரகத்துக்கிட்ட மட்டும் போகாதீங்க. குடும்பமா போகும்போது அவங்க மட்டும் ஒரு ஓரமா உட்காந்துட்டு மத்தவங்க எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட்டு வாங்க. இதே உங்களுக்கு ஒரு பெண் தெய்வம், குலதெய்வம் அப்படின்னா 3வது நாள், 5வது நாள் தாராளமா உங்க குலதெய்வ கோவிலுக்கு போகலாம். இதே இது ஒரு ஆண் தெய்வம் அப்படின்னா 5 நாட்கள் முடிந்த பிறகு அல்லது குறைந்தது 4 நாட்கள் முடிந்த பிறகு நீங்க குலதெய்வ கோவிலுக்கு செல்லலாம். ஆனா, ஒருபோதும் பீரியட்ஸ ஒரு காரணமா வச்சு குலதெய்வ கோயிலுக்கு போகாம இருக்காதீங்க. குலதெய்வ கோயிலுக்கு போங்க. அந்த கர்ப்ப கிரகத்துக்கிட்ட மட்டும் போகாதீங்க பீரியட்ஸ் டைம்ல. மத்தபடி அந்த எல்லையில தாராளமா நிக்கலாம். ஏன்னா, குலதெய்வ எல்லை அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் நின்று வாழ்ந்த இடம். அந்த இடத்துல போய் நம்ம நிக்கும்போது நம்ம முன்னோர்களின் ஆசீர்வாதமும், குலதெய்வ ஆசீர்வாதமும் கட்டாயம் கிடைக்கும். இப்ப குலதெய்வ கோவில்ல விளக்கு ஏற்றலாமா? அதாவது பீரியட்ஸ் டைம்ல விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்ப்ப கிரகத்த தாண்டி தான் நீங்க விளக்கு ஏத்துறீங்க அப்படின்னா, தாராளமா விளக்கு ஏத்தலாம். ஒரு சிலர் விளக்கு கோயில்ல போய் ஏத்துறதுல எந்த பயனுமே இல்ல. எண்ணெய்க்காரவங்களுக்கு எண்ணெய் தீரும், கடைக்காரவங்களுக்கு தான் லாபம் அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்களே, நாங்க என்ன செய்றது அப்படின்னு கேட்கிறீங்க. குலதெய்வ கோவில்ல விளக்கு ஏத்துறது அப்படிங்கிறது உங்க முன்னோர்கள் உங்களுக்கு சொல்லிக் குடுத்தது. காலங்காலமா நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். செஞ்சு நம்ம நல்லா தான் இருக்கோம். விளக்கேத்துற வீடு வீணா போகவே போகாது. அதனால தாராளமா குலதெய்வ எல்லையில உங்க வீட்ல விளக்கு போட்டுக்கிட்டே இருங்க. விளக்கு எரிய எரிய உங்களோட குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.